வரவேற்கிறேன். இன்று நான் கூற இருக்கக்கூடிய பழமொழி, தோட்டி போல பாடுபடு, துரை போல சாப்பிடு. தோட்டி போல பாடுபடு என்று சொன்னால், பாடுபடுவதற்கு வேலை செய்வதற்கு அஞ்சாதவனாக இருப்பவர்கள் தான் தோட்டி என்று சொல்வார்கள். அதில் தோட்டின்னா என்ன, துரைன்னா சொல்லுவோம். தோட்டி என்பது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவியின் பெயர். அந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் பொதுவானவர், கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் வேலை செய்யக்கூடியவர். ஒரு கிராமத்தில் நல்லது கெட்டது எது நடந்தாலும், ஒரு இறப்பு செய்தியாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று செல்லக்கூடியவர், செல்ல வேண்டியவர் அவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊரில் நடக்கின்ற திருவிழா, கூழு வார்த்தல், நாடகம் போடுதல் மற்றும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒவ்வொரு வீதியினுடைய முக்கிலும் அந்த நடுப்பகுதியில் நின்று மேளம் எடுத்துக்கொண்டு அந்த விளக்கத்தை சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடிய நபர் தான் தோட்டி என்று அழைப்பார்கள். அது வருடத்திற்கு ஒரு முறை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பதவி தான் அது. அந்த பதவி என்பது அது நன்றாக வேலை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும், வேலைக்கு அஞ்சாதவராக இருக்க வேண்டும், வேலை செய்ய சோம்பேறித்தனம் இல்லாதவராக இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மையுடையவராக இருக்க வேண்டும், பாகுபாடு பார்க்காதவராக இருக்க வேண்டும், உயர்வு தாழ்வு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பக்குவப்பட்ட மனநிலை இருக்கிறவர்கள் தோட்டியாக இருப்பார்கள். அவர்கள் நம்ம வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவனை நம்ம ஒரு வேலை சொன்னோன்னா ஒரு தடவை போயிட்டு வருவான். பக்கத்து வீட்டில் இருக்கிற அங்கிள் கூப்பிட்டு சரி மாமா தானடா ஒரு தடவை கடைக்கு போயிட்டாடான்னு போயிட்டு வருவான். ஆனால் 2வது 3 தடவை சொன்னால் என்ன இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் கடைக்கு போகணும்னு சொல்கிறேன் என் பிள்ளைய, நான் என்ன இவன் கடைக்கு பெற்று கூட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் தோட்டின்றவர் அப்படி கிடையாது. யார் கூப்பிட்டுப்பா இந்த செய்தியை இந்த வீட்டில் போய் சொல்லுவா, இல்லை அந்த ஊரில் போய் சொல்லுவான்னு சொன்னாலும் சொல்லணும். அப்போ அந்த மாதிரி ஒரு மனப்பக்கம். ஏன்னா அப்படிப்பட்ட பதவி அது தெரிஞ்சு தான் அந்த பதவிக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அதனால் அந்த பதவியில் இருக்கிற தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். அது பதவி மட்டும் வேணும், எனக்கு அதில் நான் எதுவும் செய்ய மாட்டேன், பலன் மட்டும் வேணும்னு சொன்னால் முடியாது. அதனால தான் சொல்கிறது, அந்த மாதிரி வேலை செய்கிறவங்கள நல்லா வேலை செஞ்சால் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, இது தோட்டியோட நான் சொல்கிறது தோட்டி என்பது எப்படி இருப்பான்னு சொல்லிட்டேன். அப்படி செய்யறதால ஒரு குடும்பத்தில் இருக்கிற தலைவன் அஞ்சாமல், பாடுபடுவதற்கு பயப்படாமல், குடும்பத்தை நிர்வகிப்பதற்கு எந்த விதமான தயக்கமும் காட்டாமல் அனைவரையும் சமமாக பாவித்து எல்லோருக்கும் தேவையான நல்லதையும் செய்து யார் ஒரு குடும்பத்தை நடத்தி செல்கிறாரோ அவர் வீட்டில் பஞ்சம் இருக்காது, செல்வம் கொழிக்கும். செல்வம் கொழிக்கின்ற போது அவர் இருக்கக்கூடிய உணவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று கேட்டால், துரை வீட்டில் இருப்பது போல. இந்தியர்கள் நம்மளை ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலத்தில் அந்த துறைகள்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்க நமக்கு தெரியும். ஆனால் நம்மளாம் கஞ்சிக்கு வழி இல்லாதது அவங்ககிட்ட கொடி பிடிச்சி 3 வருஷம் போராடி அதுக்கப்புறமா நம்ம வாங்கணும். துரை என்பது ஒரு அடையாளம். அதுன்னா அதிகமாக செல்வந்தர்களாக இருப்பவர்கள், செல்வ சீமான்களாக இருப்பவர்கள், அன்ற நல்ல உணவுகளை வகையறாக்கள் பலகாரங்கள் இருப்பார்கள். அவர்கள் வயிற்றுக்காக சாப்பிட்டதை விடுத்து ருசிக்காக சாப்பிடுவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள். ஆகையால் இவர் என்ன சொல்கிறார்கள் என்றால், தோட்டி மாதிரி பாடுபட்டினா உனக்கு தூரம் மாதிரி சாப்பாடு வரும். இவனை மாதிரி நீ யோசிக்காமல் பாடுபட்டினா கண்டிப்பாக உங்கள்கிட்ட செல்வம் வந்து சேரும். செல்வம் வந்து சேர்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நீ காலையில் ஒரு இட்லி மட்டும் சாப்பிடணும் அவசியம் இல்லை. கூட ஒரு பொங்கல் வச்சுக்கலாம், ஒரு உப்பா கொஞ்சம் வச்சுக்கலாம், இது 4 விதமான சட்னி வச்சு சாப்பிட்லாம். மதியத்துக்கு ஒரு விருந்து வச்சு சாப்பிட்லாம். நைட்டுக்கு உனக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எப்போ வரும்னா இப்படி பாடுபட்டால் தான் வரும். அது நான் மட்டும் வீட்டில் சும்மா வெறும்னா உட்காந்துட்டே இதை கொண்டா அதை கொண்டான்னு கேட்டினா கொண்டாட்டி எடுத்து கொடுக்க மாட்டா, பிள்ளைங்க நம்மளை மதிக்காது, நம்ம என்னன்னு கேட்காது. நம்மக்கிட்ட காசு இருந்தால் தான் அவங்க மதிப்பாங்க. காசு எப்படி வரும், சும்மா இருந்தால் வராது. வேலை செய்யணும். வேலைன்னா இந்த வேலையும் கிடையாது, ஏதோ ஒரு வேலை செய்யணும். வருமானத்தை ஈட்டணும். வருமானத்தை நம்மக்கிட்ட இருக்கிற சொத்தை வச்சு சாப்பிடலான்னு இருக்கக்கூடாது. இருக்கின்ற சொத்தோடு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொத்தை சேர்த்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த இருக்கின்றது கரையாமல் இருக்கும். அதை நம்ம ஒரு சமநிலை வைத்திருக்க முடியும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் உழைப்பை பெருக்கினால் செல்வம் பெருகும். நம்முடைய உயர்வு, நம்முடைய மரியாதை, நம்முடைய அதிகாரம் எல்லாமே நம்மளுக்கு உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ எப்படி நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா அப்பா நல்லா அதிகாரம் பண்ணுவார். அப்போல்லாம் இப்போ கிடையாது. இப்போ அம்மாவும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, அதனால் அம்மாவும் அதிகாரம் பண்ணுவாங்க. அது வேறு. பொண்ணும் அது சம்பாதிக்கிறேன், அவளும் அதிகாரம் பண்ணுவாள். அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், அப்போ என்ன பண்ணுவார், அப்பா தான் சம்பாதிப்பதனால அவர் வச்சு தான் சாப்பிட்டா வீட்டில். அவர் என்ன சாப்பாடு சொல்கிறாரோ அதான் சமைக்கணும். அவர் என்ன சட்டை போட சொல்கிறாரோ அதான் போடணும். அவர் என்ன பூ வைக்க சொல்கிறாரோ அதான் வைக்கணும். அது அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்தாங்களே. ஏன்னா அவங்க அதிகாரம் அவங்க கையில் இருந்துச்சு. அந்த அதிகாரம் இப்போ கை மாறி போச்சு. இப்போ நம்ம யார் சம்பாதிக்கிறாங்களோ, யார் அந்த குடும்பத்துக்கு தேவையான தேவையை செய்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தான் எல்லோரும் மதிப்பாக கொடுக்க செய்வாங்க. அதுதான் என்னுடைய விளக்கம். தோட்டி மாதிரி பாடுபடு, தூரம் மாதிரி சாப்பிடு. பாடுபடுறது அவனை மாதிரி நல்லா கள்ளங்கடலாக பாடுபடு. வயலில் நல்லா உழுதுட்டு வா, வேலை செஞ்சுட்டு வா, ஆஃபீஸ் போய் வேலை செஞ்சுட்டு வா. இல்லை ஏதோ ஒன்று உனக்கு என்ன முடியுமோ உன்னால் உடலுழைப்போ புத்தி யூஸ் பண்ணுறதோ இல்லை ஏதாவது வேறு என்ன பண்ண முடியுமோ உன்னால் பண்ணி செல்வத்தை ஈட்டிட்டு வந்தீங்கன்னாக்கா அப்போ நீ என்ன பண்ணலாம், நீ வாழ்க்கை ஒரு துரை மாதிரி இருக்கும். துரை மாதிரி கரப்பா ராஜா துரடா நீ அப்படின்வாங்கள. என்னென்னா அவர் மேம்பட்டு இருக்கிறது, ட்ரெஸ்லேயும் சரி, ஆடை அலங்காரத்துலேயும் சரி, உடல் அமைப்புலையும் செல்வமான சாப்பாடு சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக் நல்ல உடல் வாக்கு வந்துடும்ல. ஒரு நாளைக்கு 3 வேளை நல்லா சாப்பிட்டாலே அந்த உடம்பு நல்லா தான் இருக்கும். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் வளமான சாப்பாடு சாப்பிட்டா பசங்க கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு ஒரு ஜாட்டியாக நல்லா அழகாக தான் இருப்பாங்க.
இதே சாப்பாட்டில் இருக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் நோஞ்சரட்டும் உடம்புலாம் கொஞ்சம் சுருங்கி போன மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு உடல்வாகி இந்த மாதிரி ஒரு செல்வமான வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், இப்படி ஒரு உழைப்பாளியாக இருக்கணும். அப்படி உழைப்பாளியாக இருந்தீங்கன்னா தான் இந்த ஒரு அவதாரம் உனக்கு கிடைக்கும். அந்த அவதாரம் எடுத்தால் தான் இந்த அவதாரத்துக்கு நீ மாற முடியும்னு சொல்கிறது தான் இந்த தோட்டி மாதிரி பாடுபடு தூரம் மாதிரி சாப்பிடுறது. இது ஒரு பதவி, இது ஒரு பதவி. இந்த பதவி வேலை செய்யறதுக்கு அஞ்சாத ஒரு பதவி. இந்த பதவி வேலை செஞ்சதுக்கப்புறம் வந்தது அனுபவிக்கக்கூடிய ஒரு பதவி. அதே தான், ஆனால் மாறுது. அவராக இருக்கார் கொஞ்ச நேரம், அப்புறம் சம்பாதிச்சு இவரை சாப்பிட்றது கொஞ்ச நேரம். அதுதான். வேறு ஒரு நாளைக்கு வேறு ஒரு பழமொழி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.